உங்களுடைய குழந்தை காணோம், ஏன் அங்கேருந்து போயிடுச்சுனாக்கா அவர் தொந்தரப்படுத்தினால டார்ச்சர் பண்ணனால ரீசன் சொல்கிறாங்க. ஆல்ரைட், இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்ததுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா? எஃப்ஐஆர் போட்டேன் சார், அன்றைக்கி போட்டேன். போட்டுட்டாங்க. போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? சார் 7ஆம் தேதி போனது 8ஆம் தேதி போட்டுட்டு சார் நான். ரைட், ஓகே. இதில் என்ன செய்கிறீங்கனாக்கா போலீஸ் வந்து 174 தான் போட்டிருப்பாங்க, காணவில்லைன்னு போட்டிருப்பாங்க. அதில் என்ன அடுத்ததுன்னா நீங்கள் வந்து எஸ்பிக்கு இல்லை எந்த ஊர் ஆக்சுவலாக? எங்கள் ஊர் கிருஷ்ணகிரி பக்கம். கிருஷ்ணகிரி பக்கம். அப்போ எஸ்பி 3 கிலோமீட்டர். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாக்கா எஸ்பிக்கு வந்து நீங்கள் மனு போடுங்க. எஸ்பி போட்டேன் சார் நான். எஸ், அது அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சா? எஸ்பி ஒன்றும் இல்லை சார், இது இந்த இதுதான் வந்து எஸ்பி கரெக்ட் கொடுத்தேன். இல்லை, நான் சொல்கிறது நல்லா தெளிவாக கேட்டுங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்றதை நான் சொல்கிறேன். சொல்லு சார். நீங்கள் கலெக்டர் நீ எஃப்ஐஆர் போட்டாச்சு இன்ஸ்பெக்டர் கிட்ட, ஓகே. ஆமாம் சார். ஆக்ஷன் எடுக்கலன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எஸ்பிக்கு மனு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. அதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுவுமே பதில் சொல்ல இருங்க. நீங்கள் எஸ்பிக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணீங்களா? இல்லை சார், நான் வந்து எஸ்பி டேட்டில் கொடுத்தேன். இல்லை, அதெல்லாம் நல்லா சொல்கிறேன் பாருங்க. நம்ம போலீஸ் வந்து நல்ல போலீஸு, நீங்கள் நேராக கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கலன்றவாங்க. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஐயா இத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அந்த எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் நோட் பண்ணி அந்த எஃப்ஐஆரை வந்து அட்டாச் பண்ணி நான் நேரடியாக எஸ்பி கிட்ட கொடுத்தேன், இத்தனை மணிக்கு கொடுத்தேன், அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலை, அதனால நான் வந்து மனுவாக நான் இப்போ கொடுக்குறேன், ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா சரத்தையும் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்கள். அக்னாலஜ்மெண்ட் வந்த உடனே ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி நேராக லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடணும். அந்த பெட்டிஷன் வந்து என்னென்னாக்கா டு மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. என்னென்னாக்கா கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. போலீஸில் இது என்ன ஆக்ஷன் எடுத்த, என்ன பண்ண, ரெக்கார்டு குடுறான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் உண்டு. யார் சொன்னது? நம்ம சட்டமே சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்குது. இமீடியட்டாக நீங்கள் எஸ்பிக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிட்டு அக்னாலஜ்மெண்ட் வந்தோடனே லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு நீங்கள் இமீடியட்டாக போங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் விடுவாளம் கிடைக்கும். ஏன்னா குழந்தை காணாமல் போனது இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா என்ன ஆச்சு எதாச்சுன்னு தெரில, டிலே பண்ண வேண்டாம்.